கொணர்ந்து நனி நல்கி. ராமனுடைய பட்டாபிஷேகம் பண்ணும்பொழுது ஆஞ்சநேயரே கொண்டு வந்துட்டாராம். எல்லா திசையிலேருந்து தீர்த்தம் கொண்டு வந்துட்டாராம், யாருக்கும் சிரமம் வைக்கலையா. இங்கே 4 திசைகள்லேருந்து புண்ணியமான புண்ணிய நதிகள் தீர்த்தமெல்லாம் கொண்டு வரலாம். கொணர்ந்து நனி நல்கி பார்ப்பனர் சிட்டர்கள், நம்ம தான் பார்ப்பனர்கள் சொல்கிறா இல்லையா. பார்ப்பன சிட்டர்கள்னா சிஷ்டாச்சாரியம் உடையவர்கள், சுவாமியை போல அனுஷ்டானம் தவறாதவர். சமய நியத்தையா சாது விருத்தியா சமேதம்ங்கிறார் சுவாமி தேசிகன். ஞாச விம்சதிங்கிறதான கிரந்தத்தில் ஆச்சாரியாளுடைய 14 குணங்களை சொல்கிறார், எப்படி இருக்கணுங்கிறத. அது சித்தம் சத் சம்பிரதாயேது அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய ஸ்தோத்திரத்தில் சொல்லும் பொழுது சமய நியத்தையா சாது விருத்தியா சமேதம் டம்பா சூயாதி முக்தம் ஜித விஷயகணம் தீர்க்கபந்தும் தயாளும். ஆச்சாரியால் நமக்கு தீர்க்கபந்து. ஆமா, கண்டிப்பா தீர்க்கபந்தும் தயாளும். அப்படிப்பட்டதான சிட்டாச்சாரமுடைய இங்கே தானே நடக்கிறது, அதனால இங்கே தான். அப்படிப்பட்ட சிட்டாச்சாரமுடைய பிராமணோத்தமாலாம் வந்திருக்காளாம், வந்து தீர்த்த கலசத்தினால தீர்த்த அபிஷேகம் பண்ணுறாளாம். மகட்பேசி மந்திரி இப்படி சொல்லி அடுத்த பாசுரத்தை சொல்லும் பொழுது என்ன பண்ணான்னு சடங்குகள்லாம் பண்ணுவா இல்லையா. அதாவது புடி சுத்துறதுன்னு சொல்கிறோமே, அதெல்லாம் சடங்குகள் சாஸ்திரத்தில் சொல்லலை. ஆண்டாள் சொல்கிற மாதிரி மேலையார் செய்வனகள் நம்ம பெரியவாளுடைய சொல்லி வச்சிருக்கா, அதை நம்ம செய்கிறோம். அதை அந்த புடி சுத்துறது, 3 சொம்பில் தீர்த்தம் கொண்டு வருது, 2 விளக்கு. நானும் வைதிகத்தில் இருக்கிறதுனால இதெல்லாம் கொஞ்சம் தெரியும், அதனால் ஓரளவு சொல்லிவிடுவேன். அதெல்லாம் எடுத்துகிட்டு மஞ்சள் நீர் ஆரத்தி இதெல்லாம் எடுத்துன்னு புடி சுற்றி கடைசியில் தேங்காய் உடைச்சி அதுக்கப்புறம் இந்த தம்பதிகளை உள்ளே அழைக்கிறோமோ இல்லையோ, அதை கூட அற்புதமாக அனுபவிக்கிறா கனவுல எது அனுபவித்தாலும் அது நினைவில் அப்படியே ஆக போகிறது. கதிரொளி தீபம் கலசமுடனேந்தி சதிரில மங்கையர் தாம் வந்தெதிர்கொள்ள மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டி எங்குமோ அதிர புகுத கனா கண்டே தோழினான். கதிரொளி தீபம் எல்லாம் அப்படி எழுந்துக்கிறா. கலசமுடனேந்தி சொன்னேன், இப்போ சொன்னதுக்கு அர்த்தம் அந்த பாசுரம் தான். கலசமுடனேந்தி சதிரில மங்கையன்னு ஒரு பதம் போட்டா. இந்த கோட்டியில் பாப்பாளாம், இந்த பொண்ணுடைய அம்மா அப்பா அவள் அந்த கோட்டியில் பாப்பாளாம். சதிரில மங்கையர்னா சாமர்த்தியமாக ஜாக்கிரதையாக கீழே கொட்டிடாதபடிக்கு கொண்டு வரணும். அந்த சொம்பை படிக்க வயசானவா இல்லை கை போனவா கால் போனவாள்லாம் அழைச்சிட்டு வரக்கூடாதுங்கிறதுக்காக கவனித்து பார்த்து சதிரில மங்கையர்கள் அந்த விளக்கு அணையாதபடி அந்த புடவையை மறைச்சின்னு வரணும். அதே சமயத்தில் புடவை பிடிச்சின்னு விடக்கூடாது. அதெல்லாம் சாமர்த்தியம், கெட்டிக்கார சாமர்த்தியம் உடையவாளா அப்படி பார்த்து சூஸ் பண்ணி நீங்கள் வாங்கோ பிடி சுத்தத்துக்கு, நீங்கள் வாங்கோ, நீங்கள் ஆரத்தி எடுங்கோ, நீங்கள் கரசு அப்படின்னு கூப்பிடுவாளாம். அதான் சதிரில மங்கையர் தாம் வந்து எதிர்கொள்ள மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டு எங்கும் அதிர புகுத கராக்கண்டேன் தோழின்னா. அப்புறம் பார்த்தா ஆச்சரியமாக மேலவாத்தியம் இப்போ வாசிச்சா இல்லையா, உள்ள வரச்சையே எந்தரோ மகானுபாவுலு ஆச்சரியமாக எப்படிப்பட்டதான கீர்த்தனைகள்லாம் பாடினார் இல்லையா. அந்த மாதிரி மத்தளம் கொட்ட பரிசங்கம் நின்றூத முத்துடை தாமம் நிறை தாழ்ந்த பந்தற்கீழ் மைத்துணன் நம்பி மதுசூதன் வந்தென்னை கைத்தளம் பற்ற கனா கண்டேன் தோழினான். மத்தளம் கொட்ட டம் 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 டம்னு கொட்டுறாளாம். மத்தளம் கொட்ட சங்கநாதம் பண்றாளாம். வரி சங்கம் நின்றூத முத்துடை தாமம் நிறை தாழ்ந்த பந்தற்கு கைத்தளம் பற்ற. நம்முடைய சாஸ்திரத்தில் திருமங்கலி தாரணங்கிறது அடுத்த பட்சம்தான், சுவாமிக்கு தெரியும். பாணிகிரகணம் சப்தபதி, அதுதான் முகூர்த்தம்னு சொல்கிறது. அதனால் இந்த கைத்தளம் அதை கூட விடாமல் இங்கே தாலி கட்டினான்னு வரல இங்கே. ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்கிறா, பாணி கிரகணம் கைத்தளம் பற்ற கனாக்கண்டேன் தோழினான். அதுக்கப்புறமா சொல்கிறா, எப்பேற்பட்டவன் திருவடியை காலை பிடிக்கிறானோ, அக்னியை அவள் கையை பிடிச்சிட்டு அக்னி வலம் வரானோ, எப்பேற்பட்டவன் பரமாத்மா. குடதி